Hi, this is Razul from Rabba Interiors. Green Hour Plus UPVC profiles. Latest Tamil Nadu different variety of and designs and colors oda launch ஆயிருக்கிற materials தான் Green Hour Plus UPVC profiles. இந்த profiles யூஸ் பண்ணி பெங்களூர்ல அட்டிபெல்லி அப்படிங்கிற ஏரியால அரௌண்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 10 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து கிச்சன், வார்ட்ரோப், டிவி கம் பார்ட்டிஷன்ஸ், அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே டோட்டலாக 10 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. 10 கலர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேமல் க்ரீன் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ், அதாவது ப்ளைவுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைமரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேம்லின் க்ரீன் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பிளாக் கலரில் ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் இங்கே வால் யூனிட் வந்து கிரே கலர் அந்த க்ரீன் கூட காம்பினேட் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கேயும் எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி யூனிட்டில் சிங்க்கு கீழே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டோர் கவரேஜ் கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸஸ் வித் ரிமூவபிள் கட்லரி ட்ரே. ஸோ டேண்டம் பாக்ஸஸ் வந்து வெரைட்டி ஆஃப் சைஸஸில் வந்து நம்ம போட்டுக்க முடியும். தென் இங்கே ஒரு டபுள் டோர், உள்ளே வந்து பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஒரு டபுள் டோர். ஸோ இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே கஸ்டமைசபிள் தான், நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தென் வால் யூனிட். இந்த வால் யூனிட்டில் வந்து கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. பிகாஸ் எதுக்காகனா கலர் காம்பினேஷன் வந்து பக்காவாக கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலர் ஷீட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொன்று, இந்த லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மேசனரி ஒர்க்கில் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே எம்டி ஸ்பேஸாக இருந்த இடத்துல தான் வந்து ஃபுல் பாக்ஸ் மேக் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் நம்ம மேக் பண்ணி ஃபிக்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அன்அவாய்டபுள் பீம் வந்து ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த பீமை வந்து தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம பேனலிங் ஒர்க்கில் கவர் பண்ணி இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே மறைச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எகைன் இங்கே வந்து நம்ம பிளைண்ட் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஸ்டோரேஜாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் வர்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பிளைண்ட் ஷெல்ஃப் இல்லாமல் பேனலிங் ஒர்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டைனிங்கும் கிச்சனையும் பிரிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். டீக் வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். தென் இதோட வியூ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது பேனலிங், பீம்ஸு அண்ட் லேசர் ஒர்க் இது ஃபுல்லாகவே காம்பினேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டோரேஜ்க்காகவும் ஒரு டபுள் டோர். தென் இதோட வியூவும் மேலே பார்த்திங்கன்னா பீம் எல்லாமே கவர் பண்ணி பேனலிங் ஒர்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேனலிங் ஒர்க் கொடுக்கும்போது ஆஸ்தட்டிக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் டைனிங்கில் ஒரு வாஷ் பேஷின், ஸோ ஸ்டோரேஜ்க்காக ஒரு பாக்ஸ் நம்ம பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் பேஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹாலில்
ஒரு 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் வாலில் வந்து டிவி யூனிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பூஜா கம் டிவி யூனிட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து டீக் வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். லேசர் டோர்ஸ், ட்ராயர்ஸ், தென் ஸ்டோரேஜ். ஸோ பேக்ட்ராப்பில் லூவர்ஸ் டிசைன் கொடுத்துட்டு ஒரு டிவிக்காக ஒரு பேக்ட்ராப் வித் எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ். இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஷோகேஸ். தென் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் கொடுத்துருக்கோம். தென் ஒரு சிட்டிங் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிட்டிங் யூனிட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் புரியாதுங்க, நேரில் பார்த்தா தான் இதோட ஃபீலும் சரி இதோட குவாலிட்டியும் சரி நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக க்ரீனோ ப்ளஸ் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் ஹெவினஸில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 kgsல ஒரு ஷீட் இருக்குது, 9 kgsல ஒரு ஷீட் இருக்குது, 12 kgsல ஒரு ஷீட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 12 kg ஷீட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட ஹெவினஸ் வந்து நேரில் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபினிஷிங், அதாவது கிளாஸி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபினிஷிங். அதாவது இதை தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நம்ம மண்ணில் கை வச்சு எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இருக்கும். டெக்ஸ்சருக்கு அட்வான்ஸான மெட்டீரியல். ஸோ இதை வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஐவேரி கலர் காம்பினேஷனில் வந்து இங்கே ஃபுல்லாகவே நம்ம வார்ட்ரோப் மேக் பண்ணியிருக்கோம் வித் சிட்டிங் யூனிட்டோட. ஸோ இந்த ப்ளூ கலர்ஸில் வந்து நம்ம ரோஸ் கோல்டு கலர் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட ஹெவினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித் ட்ரெஸ்ஸிங்கோட பண்ணியிருக்கோம். ட்ராயர்ஸ் அண்ட் ஓப்பன் மிரர். கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சேம் லிவிங் ஹாலில் அதே மாதிரி டீக் வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து டிவி யூனிட் அண்ட் பார்ட்டிஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா கம் டிவி யூனிட் வந்து பண்ணியிருந்தோம். இங்கே வந்து டிவி யூனிட் மட்டும் கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் வந்து ப்ரொவிஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உடன் ஸ்டைலில் வந்து அவங்க ஃப்ரேமிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து யூபிவிசி பாக்ஸில் மேக் பண்ணியிருக்கோம். தென் டிவி யூனிட்டில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாக்ஸ் அண்ட் பேக்ட்ராப்பில் லூவர்ஸு, தென் டிவிக்காக ஒரு பேக்ட்ராப், இங்கே வந்து ஒரு கருடு டிசைனில் வந்து ஒரு பேனலிங் ஒர்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஒர்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பில்லர்ஸ் அண்ட் பாக்ஸஸ் டிசைனில். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரியல் வுட் கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வித் கர்வ்டு டிசைன்ஸோட. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே பீம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அதை மறைக்கிற மாதிரி பேனலிங் ஒர்க் வந்து ஆஸ்தட்டிக் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் ப்ளூ கலர், அதாவது ரொம்ப மைல்டான ப்ளூ கலரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் மேசனரி ஒர்க்கில் லாஃப்ட் எதுவுமே போடலை, ஃபுல்லாகவே லாஃப்ட் பாக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி யூனிட்டில் ஆஸ் யூஷுவல் சிங்குக்கு கீழே டபுள் டோர் அண்ட் டேண்டம் பாக்ஸஸ். தென் இங்கே வந்து சிங்கிள் டோர், தென் ஒரு ரைஸ் ட்ரம். ஸோ இந்த ரைஸ் ட்ரம் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து இப்போ ரைஸ் ட்ரம் நிறையாவே இருக்குது. ஸோ அதை உள்ளே வச்சு எடுத்துக்கும் போது நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் விக்கர் பேஸ்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேம்பு மெட்டீரியல்ஸ்லானது. ஸோ ப்ரீத்தபிளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இங்கே ஒரு சின்ன வால் யூனிட் வித் கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம். தென் லாஃப்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். கீழே வந்து கேமல் க்ரீன் கலர் வித் பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காகவும் ஆஸ்தட்டிக் வைஸ்க்காகவும் நம்ம இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கேயும் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் இந்த இடத்துல டைனிங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேசனரி ஒர்க் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம பாக்ஸ் பேக் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே கிரானைட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பேனலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் டவுன் லைட்ஸ் கொடுக்கும்போது லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜில் ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா லெக் ஸ்பேஸோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வித் லாஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேசனரி ஒர்க்கில் கான்க்ரீட்டில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லாஃப்ட் கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வார்ட்ரோப் வந்து அந்த ஸ்பேஸில் வைக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனுக்காக ஸோ நம்ம இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்தபோது பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் கூட லாஃப்ட்டும் சேர்ந்து வரும்போது லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 kg ஷீட்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டபுள் டோர் ஸ்லைடிங் வார்ட்ரோப். உள்ளுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி பிரிச்சுக்கலாம். வித் ஹேங்கிங்கோட நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் ஆக்சசரிஸ் ஹிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேஃபிலோட ஹிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் வந்து நம்ம பார்ட்டிஷன் மேக் பண்ணியிருக்கோம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. தென் இதிலேயே வந்து இன்பில்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், காஸ்மெட்டிக் ரேக்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரெகுலராக வந்து நம்ம உடன் கலர் யூஸ் பண்ணுறது இல்லை பிளைன் கலர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நம்ம பண்ணும்போது அட்ராக்டிவ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் ஒரு ஸ்மால் ஸ்லைடிங் வார்ட்ரோப். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க்கில் வந்து இந்த இடத்துல ஒரு பீம் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக இந்த மேலே வந்து எதுவுமே மறைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இருக்கிற இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்லைடிங் வார்ட்ரோப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து கோல்டன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வித் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸோட. தென் ஆப்போசிட்டில் ஒரு லாஃப்ட் கவரேஜ். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்கோம் வித் ஃப்ளோட்டிங் ட்ராயர்ஸோட. ஸோ இது எப்படி வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் அண்ட் ஒரு ஓப்பன் மிரர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. அரௌண்ட் 10 கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிற ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க்கோட ஃபுல் டீட்டெயிலும் இதில் பார்த்தாச்சு. இதுதாங்க அந்த 10 கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸோட நல்ல குவாலிட்டியோட இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கார்பெண்டர்ஸ்க்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக செல்லிங்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.